சென்னையில் நடைபெற உள்ள கார் பந்தய போட்டிக்காக அண்ணா சாலையில் தடுப்புகள் அமைத்து பணிகள் நடைபெற்று வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வருகிற 30ஆம் தேதி தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நடைபெற இருக்கும் கார் பந்தய போட்டிக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சுவாமி விவேகானந்தா சாலை, அண்ணா சாலை, கொடிமர சாலை ஆகிய சாலைகளில் பணிகள் நடைபெறுவதால் சாலையின் அகலம் குறுகலானதோடு 4 சாலை சந்திப்புகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் என அனைவருக்கும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். மருத்துவமனை, ராணுவ குடியிருப்புகள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் நடமாடும் பகுதியில் இத்தகைய கார் பந்தயம் அவசியம்தானா என விடியா அரசுக்கு மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் வியாபாரிகளை காலி செய்ய சொல்லும் விடியா நகராட்சிக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. பண்ருட்டி ரத்தினப்பிள்ளை மார்க்கெட்டில் 250க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளது. இந்த மார்க்கெட்டில் உள்ள கடைகளை இடித்து அகற்றி புதிய கடைகள் கட்டப்பட உள்ளதாகவும் அதற்காக ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள் காலி செய்து மாற்று இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற விடியா நகராட்சியின் அறிவிப்பிற்கு வியாபாரிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்த நிலையில் பண்டிகை காலங்கள் வரவுள்ள நிலையில் மார்க்கெட்டை இப்போது இடித்தால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், எனவே புதிய கட்டிடம் கட்டும் பணியை சில மாதங்கள் ஒத்திவைக்க வேண்டும் என விடியா நகராட்சிக்கு வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே வெறிநாய்கள் கடித்ததில் பள்ளி மாணவன் உட்பட 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரம்பக்குடி வடக்கு தெரு, சேவகன் தெரு, கண்டிகன் தெரு, அம்புக்கோவில் முக்கம் உள்ளிட்ட பல இடங்களில் வெறிநாய்கள் அதிகமாக சுற்றித் திரிகின்றன. இந்த நிலையில் கரம்பக்குடி பகுதியைச் சேர்ந்த பழனிவேல், பாஸ்கர் மற்றும் 11ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவன் சுதர்சன் ஆகிய 3வரை வெறிநாய்கள் கடித்து படுகாயமடைந்தனர். 3வருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் விடியா அரசு வெறிநாய்களை கட்டுப்படுத்த தவறுவதாக பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சியில் 2 மாதங்களாக சம்பளம் வழங்காததை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 60க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கீழக்கரை நகராட்சி அலுவலகத்தின் முன்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ளாட்சி அமைப்புகளில் தூய்மை பணிகள் தனியார் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் விடியா ஆட்சியில் ஒப்பந்ததாரர்கள் பணியாளர்களுக்கு சம்பளத்தை வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் உரிய பாதுகாப்பு உபகரணங்களை வழங்குவதில்லை எனவும் தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக விடியா நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பணியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சம்பளம் இல்லை, 2 மாசமா, போன மாசமும் இந்த மாசமும் சம்பளம் இல்லை. இந்த ஏத்தனை அந்த ஏத்தனை, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைங்கிறாங்க, சம்பளம் ஏத்தனை பாடம் இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வாங்கின கடன்கார கிட்ட பதில் சொல்ல முடியல. பிள்ளைக்கு ஃபீஸு கட்டலை, சாப்பாடுக்கு வசதி ரொம்ப சிரமமாக இருக்குது. லோனுக்காரன் வந்து 11 மணி வரைக்கும் வாசலில் உட்காந்துக்கிட்டு காசை வைமா இல்லை நான் ஆதார கார்டை லாக் பண்ணிடுவேன் அப்படிங்கிறார்.